வணக்கம் மீன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஆன் டைமில் WBL பொறுத்த வரைக்கும் SL டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் மேட்சஸ் அப்படின்ட்டு லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஸ்வீப்பாக இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில டீட்டெயில்ஸும் அதில் கொடுப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். WBLோட 6வது மேட்ச் UP உமனுக்கும் டெல்லி உமனுக்கும் இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்த்துக்கலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் ரெண்டு டீம்லும் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் லாஸ்ட் வீடியோலேயே, அதுக்கு முன்னாடி வீடியோலேயே ஒரு சில சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஸ்டேபிளான ஸ்டெடியான லெவல்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு 2 மேட்சை பார்க்கும்போதே கண்டிப்பாக இங்கே சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத யூகித்தோம். ஸோ அது போல் தான் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் தொடர்ச்சியாக 1-2 சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் ஆன் டைமில் கொஞ்சம் கிளாரிஃபை எடுத்துக்கங்க. ஸோ இது முன்னாடி விளக்கமாக கொடுத்துட்றேன். வீடியோவில் இருக்கிறது 80% to 90% சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். அந்த 1-2 சேஞ்சஸ் வந்து சின்ன மாற்றத்தை கொடுக்கலாம். ஸோ அந்த பிளேயர்ஸையும் வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம டேபிள் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த டோர்னமெண்ட் முடியட்டும், அது டேபிள் பற்றிய ஒரு விஷயம், சின்ன விஷயங்கள், ஒரு விளக்கமான ஒரு விஷயமாக நம்ம டெலிகிராம் லைவில் அது பெய்டு வெர்ஷனாவோ அல்லது நார்மல் வெர்ஷனாவோ ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம கொடுக்கலாம். மொத்தமாக டேட்டா கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தேவைப்படுறவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு லெசன்ஸாக ஒரு ஒன் கிளாஸோ 2 கிளாஸோ அது போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான். ஸோ அதில் சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே, அது பார்த்துக்குங்க. இப்போ இந்த மேட்ச்சு லெவல்ஸை நம்ம சேம் லெவலில் தான் எடுத்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இந்த மேட்ச்சுக்கும் மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா UP உமனை பொறுத்த வரைக்கும் ஸோ செம்மறி அட்டப்பட்டு உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்போ யாரை அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தஹிலா மெக்ராத், ஜி ஹரிஸ். ஸோ இந்த 2 பேர்த்தில் தான் யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். காரணம் இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா UP உமனை பொறுத்த வரைக்கும் அலனா கிங், சோபி எக்லஸ்டோன், தஹிலா மெக்ராத், கிரேஸ் ஹரிஸ். ஸோ இந்த 4 பேர் இருக்காங்க. இப்போ அட்டப்பட்டு உள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வழி விடுறது யாராக இருக்கலாம் அப்படின்னா அலனா கிங் அல்லது தஹிலா மெக்ராத். ஸோ இந்த 2 பேரத்தில் ஒரு பிளேயர் தான் ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேஞ்சு அலனா கிங்கை ஒரு அட்டப்பட்டு மெயின் பவுலராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அலனா கிங்கை ரீப்ளேஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது கிரேஸ் ஹரிஸ், தஹிலா மெக்ராத்தில் ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்டாக மெக்ராத் உள்ளே வர்றதுக்கான மெக்ராத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அட்டப்பட்டுக்கு. ஸோ இது ஒரு சாய்ஸ் மட்டும் இருக்குது. டெல்லி உமனை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் பார்க்கப்படுது. ஆல்ரெடி மேக் லேனிங், அனேபல் சுதர்லாந்து, மரினா கேப், ஜெஸ் எனசன். ஸோ 4 பேருமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் இங்கே பெருசாக வாய்ப்பு இருக்காது அப்படின்னு கேப்ஸி ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அகைன் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அது அப்படியே தொடரும். ஸோ அதனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸில் சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போ அதுக்கும் பெருசாக வாய்ப்பு இல்லை. சது மேபி உள்ளே கொண்டு வர பார்க்கலாம், ராதா யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபேக்டர் அப்படிங்கிற ஃபேக்டர்னால. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சாய்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சது உள்ளே வரலாம். ஸோ இது மட்டும்தான் சாய்ஸஸ். ஓகே, நம்ம இப்போ இதே லெவல்ஸை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சு எப்படி இருக்குது, லாஸ்ட் மேட்ச்சே ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு வேல்யூபிள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே கேப்டன் விசி அங்கேயே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடந்திருந்தது. சின்ன எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் என்னென்னா 2 இன்னிங்ஸும் ஒரே போல் கொஞ்சம் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நியூ ட்ராக் தான் யூஸ் பண்ணாங்க, 3வது ட்ராக். ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். பட் அந்த ட்ராக்கும் ஒரு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அது ஒரு டிராப்டு ட்ராக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போலவே நடந்திருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ச்சு அது நேற்று யூஸ் பண்ண அதே ட்ராக் யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஸ்கோர் லெவல் பெருசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான், மீடியம் ரேஞ்சில் தான் இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து பிட்ச் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நேற்று யூஸ் பண்ண அதே ட்ராக்
ஸோ மேட்சோட ரிதமும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக அதே ஃபார்மேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போது இந்த மேட்ச் வேல்யூபிள் பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்க, மேட்சோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இப்போ வேல்யூபிள் பிளேயர்ஸ் எந்த கேட்டகரி வர்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச்சு பவுலர்ஸ் அண்டு பேட்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டருக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இது மீன்ஸ் இது என்ன கணக்கு அப்படின்னா, இப்போது லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வரலை. ட்ரீம் டீம் என்றாங்களே ஒரே ஒரு பிளேயர் தான் இருந்தாங்க, அவங்களும் எஸ் சட்கரே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ட்ராப் ஆகியிருந்தாங்க. இன்னொரு ரீசன் ஹைபிக்லேயும் ஒரு பிளேயர் மினிமம் ட்ராப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் 2 பிளேயர் அஸ்லே கார்ட்னரும் டாட்டின் 2 பேருமே ட்ராப் ஆகியிருந்தாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் திரும்பவும் ஹைபிக் பிளேயர்ஸ் ட்ராப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது மரினா கேப், தீப்தி சர்மா, அனேபல் சுதர்லாந்து. ஸோ இந்த 3 பேர் தான். தஹிலா மெக்ராத் நமக்கு இந்த பேஸில் வச்சுக்குவோம். 4 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 2 பேர் கூட ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்சும் அதுதான் நடந்துச்சு. இந்த மேட்சும் ஒரு 2 பேர் வரைக்கும் கூட ட்ராப் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரிஸ்கி ஃபேக்ட்டு. ஜிஎல்லில் ட்ரை பண்ணுறவங்க ஒரு 2 பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ டீம் பேஸில் எந்த டீமுக்கான வேல்யூபிள் அதிகமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து கூட நீங்கள் அந்த ட்ராப் லிஸ்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப டஃப் திங்க் இது. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பட் ரொட்டேஷனில் மினிமம் ஒரு பிளேயரையாவது ட்ரா பண்ணி கொண்டு வாங்க. இது பர்சன்டேஜ் ரீதி அமைப்பு கிடையாது. மேட்சோட ப்ரோக்ரஸ் இருக்கக்கூடிய அமைப்பு அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, அப்போ வேல்யூபிள் பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா பவுலிங் கேட்டகரியும் பேட்டிங் கேட்டகரியும். ஸோ சோபி எக்லஸ்டோன், சிகா பாண்டே, சிப்பாலி வர்மா, ஜி ஹரிஸ், மேக்லானி, ஜெமிமன் ரோட்ரிகஸ். ஸோ இவங்க இது எல்லா பிளேயரும் வரும், ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டெல்லி உமன் டாமினேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸ் லேண்டிங், சிப்பாலி, ரோட்ரிகஸ் உள்ளே வரலாம். பட் ஒருவேளை யூபி டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மாறி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் ஹைபிக் பிளேயர்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய இடமா பேட்டிங் கேட்டகரியும் பவுலிங் கேட்டகரியும் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே மிஸ் பண்ணணும் தான், ஒரு பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மிஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப ரிஸ்கி, யார் கட்டாவா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்னுடைய கான்செப்ட் வியூவில் இங்கே இருக்கக்கூடியதில் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த 4 பிளேயரும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு சான்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ லேண்டிங் நீங்கள் ரோட்ரிகஸில் வேணால் மேபி ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் 2ல் ஒரு பிளேயர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், அல்லது 2 பேரும் ட்ராப் ஆனாலும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன அமைப்பில் மூவ் ஆகலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் மூவ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இன்றைக்கி மேட்சோட ப்ராக்ரஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ஹை பர்சன்டேஜில் மினிமம் ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் தான் ட்ராப் பண்ண போகிறீங்க. அது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நீங்கள் வச்சு பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ரைட். சரி, அடுத்தது இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் பாசிபிலிட்டி. ஸோ அதுவும் சேம் ப்ராசஸில் இந்த பிளேயர்ஸுகளுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர் தான் இன்றைக்கி மேட்ச்சில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் இவங்க தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இந்த 4 பிளேயருக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே பவுலிங்க்கு போகிறதுக்கு ரிஸ்கியாக தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டிங் பேஸில் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஜி ஹரிஸ் ரொம்ப லோயர் ஆர்டர். இங்கே சேஞ்சஸ் வரலாம். அந்த சேஞ்சஸ் நியூவாக உள்ள வர்ற பிளேயரையும் ட்ரை பண்ணிக்கங்க கேப்டனாக. ஸோ அது ஒரு விஷயம். இப்போ ஜி ஹரிஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ யூபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே யூபியில் எக்லஸ்டோன் ஒன் ஆஃப் தி கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது நியூவாக அட்டப்பட்டு உள்ளே வர்றாங்கன்னா அவங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ணி அல்லது பியூர் பவுலராக கன்சிடர் பண்ணி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் மேத்யூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பியூர் பவுலிங்கில் பேஸில் தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. கேப்டன் ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது.
பேட்டிங் ஆர் பவுலிங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆல்ரவுண்டர் கேட்டகரி விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிக்கிங் பேஸ் அடிப்படையிலும் பெட்டர் ரிசல்ட் தரும். ஸோ அந்த பிக்கிங்கை காட்டிடலாம். புதுசாக யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த 4 பேர் தான் டாப் மோஸ்ட் பிக்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இந்த அமைப்புக்கு எங்கே கேப்டன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுலிங் அல்லது பேட்டிங். ஸோ இந்த கேட்டகரி கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேப்டன் ஆப்ஷன்ஸில் ரிஸ்கி தான் எடுத்திருக்கோம். இந்த ரிஸ்கி பிளேயர்ஸில் கேப்டன் வர மாதிரி இருக்கும். எக்லஸ்டோன், சிக்கா பாண்டே, சிப்பாலி வர்மா, ஜி ஹரிஸ் மோஸ்ட் ரிஸ்கி. ஸோ உங்களுடைய சாய்ஸ். ஸோ யூபியில் நியூவாக வரக்கூடிய பிளேயர்ஸ் அட்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் ஆப்ஷனில். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து கேட்டகரி வைஸாக லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்த மாதிரி எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப மோஸ்ட் ட்ரிக்கி எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கக்கூடியது விக்கெட் கீப்பிங் கேட்டகரி தான். ஸோ ஹை வேல்யூ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். 2 பேருக்கு ஈக்குவல் சான்ஸ் இருந்தால் கூட யூச்செட்ரி ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு இருக்கிற லெவல் அப்படிங்கும்போது இந்த 2 பிளேயர் ஓரளவுக்கு வேல்யூபிளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு பிளேயர் கட்டாக சான்ஸ் இருக்கலாம். பட் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு இந்த 2 பிளேயருமே ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இங்கே 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதை தாண்டி இன்னொரு பிளேயர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, எனி ஒன். பட் மோஸ்ட் ரிஸ்கி ஜிஎல்லில் மட்டுமே ட்ரை பண்ண பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க எங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை இந்த மேட்ச்சுக்கு. பட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஜெனசன், மின்னு, கேக் அவுட். ஸோ எனி ஒன் பிளேயர் நீங்கள் லோ பிக்கில் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு பேட்டிங் கேட்டகரியில் அவ்வளோவா வேல்யூ லோ பிக்கில் வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அப்போது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எனி ஒன் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு பிளேயர் கிடச்சிருது, லோ பிக் பிளேயர். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் கேட்டகரியில் கம்பல்சரி. ஸோ இந்த 2 பிளேயரை முக்கியமாக சொல்லிட்டோம். ஸோ இந்த 4 பிளேயரில் 1 or 2 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுறது பெட்டர் சாய்ஸ் தரும். ஓகேங்களா? ஸோ கிரவுண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்குது. லாஸ்ட்டு மேட்சே நம்ம ஒரு சில பிளேயர்ஸை சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் தொடர்ச்சியாக ஃப்ளாப் கொடுத்துட்ருக்க இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் உள்ளே வரலாம். 2 பேருமே ட்ரீம் டீம் வர்ற மாதிரி இப்போது லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக உங்கள் டீமில் இன் பண்ண பாருங்கள். இன்னொரு விஷயம், ஏதோ தொடர்ச்சியாக ஃப்ளாப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த விஷயம் கரெக்டாக வராது. ஸோ ராதா யாதவ் இல்லை, 2 பேர்த்த சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடி எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி யோசிக்க வேணாம். 2 பேர் லெவலில் இருக்கிற போது மட்டும்தான் இந்த வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கணும். அதே மாதிரி 1 or 2 பிளேயர்ஸ். ஸோ அலனா கிங், எஸ் தாகூர். ஸோ இதுதான் லெவலாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ண பாருங்கள். நீங்கள் லோ பிக்கை இன் பண்ண வேண்டிய இடம் பவுலிங்கும் ஆல்ரவுண்டரும் மெயின் கான்செப்டாக இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் இதையெல்லாம் தாண்டி இது பேசிக்காக தான் அந்த விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டீமோட ஃபார்மேட் நான் உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறேன். ஸோ மேட்ச் ப்ரோக்ரஸ் எப்படி போகுதோ அதை பொறுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மென்ஸ் மேட்ச் சினாரியோவில் தான் அந்த கடைசி 2 மேட்ச் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் ஒரு 3 to 4 லோ பிக் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக குறையலாம் ஒரு லோ பிக்கோட எண்ணிக்கை. கடைசி 2 மேட்ச் அதிகமாக வந்திருக்கு. இது எல்லாமே ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஒரு விஷயந்தான். எஸ்எல் ட்ரை பண்ணுறவங்க எப்பவும் போல் 2 to 3 லோ பிக் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம டெலிகிராமில் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய டீமுமே இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணால் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் ஸோ யார் கட் ஆவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணால் எஸ்எல்ல இந்த மேட்சை வின் பண்ணலாம். அதர்வைஸ் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஹைபிக் பிளேயர்ஸை இன் பண்ணுறதே பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும்தான் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய டெல்லி பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுறாங்க. ஸோ டெத்துலேயும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெத்தில் வரைக்கும் பவுலிங்கும் போகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ப்ரோக்ரஸாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அப்போது தஹிலா மெக்ராத் தீப்தியில் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுற மாதிரி வரும். இது
டெல்லி உமன் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும்போது, ஸோ அதே இடத்துல ஒருவேளை யூபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே தீப்தி ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கு ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் தீப்தி இங்கே மஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் சுதர்லாந்து மரீனா கேப்பில் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் சின்ன சாய்ஸு. யார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்களோ அவங்க டீமோட வேல்யூபிள் பிளேயராக ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இதுவே லாஸ்ட் மேட்சை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ டாட்டினும் ஆஸ்லே கார்ட்னரும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுல் பண்ணாங்க. அவங்க மிஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற ரீசன்னால் அவங்க மிஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் இருந்த 2 பேருமே முக்கியமான பவுலர்ஸாக மேத்யூஸும் அமிலாக்கரும் 2 பேருமே ட்ரீம் டீம் என்டர் ஆகிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சேசிங்க்கு ஃபேவர் போகிறதுனால ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக மாறுறாங்க. மென்ஸ் மேட்ச்சுக்கு இதுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், செகண்ட் இன்னிங்ஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸையும் வேல்யூபிள் பிளேயர்ஸையும் இன் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ இங்கே இந்த சின்ன விஷயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எஸ்எல் டீமாக இருந்தாலும் சரி, ஜிஎல் டீமாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கு போகக்கூடிய பிளேயர்ஸில் இந்த ஹை வேல்யூ பிளேயர்ஸை கட் பண்ணி பாருங்கள். இது பெட்டர் ரிசல்ட்டை தரும். ஓகேங்களா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ப்ளஸ் இன்றைக்கி மேட்ச்சு ஸோ சாம்பியன் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான டெமோ டீம்ஸ் ஜிஎல் டெமோ டீம்ஸ் மட்டும் வரும். ப்ளஸ் ஓடிஐ ஒரு 2 மேட்ச் நம்ம பார்த்துட்டு கிளிக் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் எஸ்எல் டீம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.